வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:45 மணி அளவில் $3026 ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் $100 மேலே குறைந்து கீழே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிறது சமீபத்தில் ஏற்பட்டிருக்க நாள் இன்றைக்கி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவினுடைய அறிவிப்புகள் பங்குச்சந்தையிலையும் சரி, கமாடிட்டி சந்தையிலையும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனுடைய இம்பேக்டாக தான் இந்த கமாடிட்டி சந்தையில் குறிப்பாக கோல்டு இந்த லெவலுக்கு இறங்கியிருக்கு. ஸோ 3045 தாண்டி போன வாரம் அதனுடைய க்ளோசிங் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வாரத்தினுடைய உச்சம் நேற்று போனது தான் 3167 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் இதனுடைய மேக்ஸிமம் டாப். அதுலேருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இதனுடைய இறக்கமானது 3045க்கு கீழே வரும்போது 2950 2830 அடுத்தடுத்த சப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 2830 அப்படிங்கிறது கோல்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். 2950 வரைக்கும் கூட வந்துடலாம். அதை கட் பண்ணும்போது முக்கியமான சப்போர்ட்டாக 2830 இருக்கும். அதை உடைக்கும்போது கொஞ்சம் சீரியஸாகவே இறங்குறதுக்கு அதாவது எதிர்பார்த்ததை விட வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம். என்ன செய்துன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 29.39 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு இறக்கம் வரும்னு. இன்றைக்கி ஒரே நாளில் 7% மேலே இறங்கியிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே இறங்கி தான் கீழே வந்திருக்கு. 32.10 கட் பண்ணி இந்த அளவுக்கு 28.40 நோக்கி ரொம்ப ஷார்ப்பாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல் இன்றைக்கான மேக்ஸிமம் லோ அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ டச் பண்ணி அது நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னமும் ஃபர்தராக இறங்கிட்டு தான் போகுது ஒழிய அதனுடைய இறக்கம் இன்னும் நைட்டில் எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரியாது. 28.40 27.50 அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ எல்லாமே யூஎஸ்னுடைய ரிப்போர்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் ஏரியாவில் எங்கே அது சஸ்டெயின் ஆகுதுன்றதை பார்ப்போம். கோல்டு அண்ட் சில்வரில் இறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லையே, இப்படி ஏறிக்கிட்டே போகுது, நம்ம எப்போ வாங்குறது அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கிது. சந்தர்ப்பத்துக்கு காத்திருங்க. கரெக்டான ஒரு நல்ல ஒரு லோ கிடைக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிசிக்கலாகவோ அல்லது வேறு வழிகளில் நான் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ETF ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பத்தை பாருங்கள். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 61.67 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 65 இந்த தடவை கட் பண்ணிட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி தான் அது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பாருங்கள், 65 கீழே எவ்வளோ காலங்களாக போகலை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ கீழே வரல இது வரைக்கும். இப்போது அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்து அடுத்து கன்ஃபர்மேஷன் போச்சு அப்படின்னா $50 வரைக்கும் க்ரூட் ஆயில் இறங்கி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் க்ரூட் ஆயிலையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவில் இறங்கி வர்றது சந்தோஷம்தான். ஆனால் அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு சிறப்பை உண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பார்க்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி 22,904 க்ளோசிங் போயிருக்கு. போன வாரம் 23,869 வரைக்கும் மேக்ஸிமம் டாப் போயிருக்கு. அதுலேருந்து இறங்கி தான் போன வாரத்தினுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,519 க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வாரம் நமக்கு ஒரு 4 நாட்கள் தான் ட்ரேடிங்கு. அதில் இப்படி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. போன வாரம் அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதே நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். இது ஏற்கனவே டச் பண்ணியிருக்கக்கூடிய 23,807 அப்படிங்கிற லெவலை நெருங்கிட்டு அதற்கு மேலே தாண்ட முடியாமல் ஒரு டபுள் டாப் மாதிரி அந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படிங்கிறத போன வார வீடியோவிலே நான் கொடுத்துருந்தேன்.
அதனுடைய இம்பேக்ட் இந்த வாரம் நமக்கு கிட்டத்தட்ட 23,360 கட் பண்ணி 22,800 நெருங்கி அதனுடைய க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டும் அந்த பர்டிகுலராக யூஎஸ்னுடைய ரிப்போர்ட்ஸுக்கு ஏற்றாற் போல் ஒரு ரியாக்ஷனை கொடுத்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. மீண்டும் 22,800 கட் பண்ணும்போது 22,430 21,840 முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். ஒருவேளை வரக்கூடிய வாரத்தில் 22,800 ஒரு சப்போர்ட்டாக டச் பண்ணி திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் 23,360 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இந்த வாரம் 51,502 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டினுடைய இறக்கம் இருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது இன்றைக்கி பர்டிகுலராக பெருசாக இல்லை. அதனுடைய செயல்பாடுகள் 51,850 எப்படி கடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது நெருக்கமே நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரங்கள் சென்றால் 54,360 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துலையே பல முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததுனால அடுத்த வாரத்துலேருந்து இதில் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 49,990 நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ கொஞ்சம் பேங்க் நிஃப்டிலையும் அந்த 51,850 கடக்காத வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து ஒருவேளை கீழே நீங்கள் 48,000 நெருக்கத்துக்கு வரும்போது ஏதாவது பொசிஷன் எடுத்திருந்தால் கொஞ்சம் விற்றுட்டு திருப்பி கீழே வரும்போது வாங்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த செக்டரை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 24,774 க்ளோசிங், மறுபடியும் 24,850 கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய கண்டிஷனுக்கு இது நெகட்டிவ் கூட போகலை, பாசிட்டிவ் க்ளோசிங்லேயே முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் 24,850 கீழே கொண்டு வந்து போன வாரத்தை விட கீழே தான் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24,050 நோக்கி மறுபடியும் வருவதற்கான சந்தர்ப்பம் எடுக்குதா? இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை கடக்காமல் இருந்து கீழே வந்தால், அப்படி ஒரு வேளை அடுத்த வாரம் அப்படிலாம் இல்லை நாங்கள் மறுபடியும் மேலே தான் போவோம் அப்படின்னு போனாங்கன்னா 26,200 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை 24,850 உடைக்கலைன்னா பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 33,511 க்ளோசிங், 35,400 சரமாரியாக கட் பண்ணி புது லோவில் போய் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 31,900 33,100 கீழே வரும்போது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. மேலே 35,400 அப்படிங்கிறது இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ரொம்ப நாளாக அந்த இடம் சப்போர்ட்டாக இருந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இந்த வாரம் அதை உடைத்து கீழே வந்திருக்கிறதுனால நிஃப்டி ஐடியில் கொஞ்ச நாள் காத்திருந்து நல்ல ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 20,560 க்ளோசிங். இதுவும் அதே மாதிரி தான். இன்றைக்கி ஒரே நாளில் 4% படார்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 19,680 தொட்டுட்டு ஏற்றுனாங்க. 21,950 நேற்று தான் தொட்டுது. அதுவும் அந்த இடத்துல ஒரு டபுள் டாப் மாதிரி அந்த இடத்துல அடித்த உடனே ஒரு வேகத்தை பிடிச்சி கீழே வந்துருச்சு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3 சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ மாற்றி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 20,470 இப்போது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ 20,760 21,240 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ மாறி இருக்குது. ஸோ காத்திருந்து பார்ப்போம் நிஃப்டி பார்மாவில் அடுத்த செயல்பாடுகள். மீண்டும் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அடுத்து 19,680 நோக்கி வருவதற்கான வாய்ப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அடுத்த வாரம் 20,470 கட் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. அடுத்து எஃப்எம்சிஜி 53,830 க்ளோசிங். ஸோ 54,200 முட்டிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு. இருந்தாலும் இதில் எப்படி நம்ம ஃபைனான்ஷியல் செக்டரில் பார்த்தோமோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி போய் தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் க்ளோசிங் இருக்குது. ஸோ அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் செக்டரில் இந்த இடத்துல ஒரு 2 முறை டச் பண்ணி ஒரு தடையை தாண்ட முடியாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடம் ஒரு முக்கியமான தடையாக மாறி இங்கேருந்து இறங்கக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி உடச்சிருச்சு மேலே 54,200 தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 55,700 அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக போகும். கீழே 52,550 51,330 முக்கியமான சப்போர்ட்டுகளாக இப்போதைக்கு இருக்குது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 20,593 க்ளோசிங், 20,790 கீழே
மறுபடியும் கீழே வந்துருச்சு. 21,375 கட் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த 22,200 கிட்ட வரும்போது ஒரு தடை ஏற்பட்டு திரும்பியிருக்கு. மறுபடியும் கீழே 19,985 நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை அதையும் உடச்சிது அப்படின்னா 19,335 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுங்க. இப்போதைக்கு 20,790 21,375 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 823 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் 820 கிட்ட வந்து முடிச்சிருக்காங்க. போன வாரம் 860 கிட்ட முடித்தாங்க. இந்த வாரம் 820 கிட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ 785 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட். அதை அடுத்த வாரம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 720 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த லெவலுக்கு அது போகக்கூடிய வாய்ப்பு எடுத்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. முக்கியமான இடமா 860 இதில் ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்குங்க. அடுத்து நிஃப்டி மெட்டல் 8,414 க்ளோசிங் ஒரு 8,620 அப்படிங்கிற லெவலையும் கட் பண்ணி வந்துட்டாங்க. 8,950 கட் பண்ணி ஒரே நாளில் ரெண்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு. 8,120 அப்படிங்கிற முக்கியமான சப்போர்ட், அதற்கு கீழே 7,985 இதை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அநேகமாக இதனுடைய பயணம் அந்த நெருக்கத்துக்கு வரும்போது என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அதை உடச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மெட்டலில் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான 2 சப்போர்ட்ஸையும் கட் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பினால் மறுபடியும் இதில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக மாறிடும். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,134 க்ளோசிங் 10,700 போன வாரமே டச் பண்ணி அந்த இடத்த தாண்ட முடியாமல் தடுமாறிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் 10,250 கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. கீழே 9,450 சப்போர்ட்டை நோக்கி அதனுடைய போக்கு ஒரு வேளை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி போகும்போது போகிறதுக்கான வாய்ப்புகளை எடுத்துடலாம். ஸோ இதுவும் அது குறிப்பாக இந்த ஆயில் செக்டாரும் ஒரு முக்கியமான ஒரு இறக்கத்தில் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்த வாரமும் இதனுடைய இறக்கம் இருந்துச்சுன்னா 9,450 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் 10,250 10,700 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 22,904 முடிஞ்சிருக்கிறதுனால நான் போன வாரம் நான் சொன்ன மாதிரி அந்த லெவலை தாண்டி போகாததுனால நமக்கு இந்த ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொன்னதை கேட்டார் போல் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பும் முக்கியமாக வந்ததனுடைய விளைவாக இந்த இம்பேக்ட்ன்றது நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ திருப்பி கீழே வரும்போது நம்ம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நல்ல சப்போர்ட் ஏரியாஸில் சப்போர்ட் எடுத்து நிற்கிதான்னு பார்த்து நம்ம வாங்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி நான் மேலே போகும்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட்டாக இருந்தால் கொஞ்சம் ஷேர்ஸை விற்று வச்சுக்கோங்க, கீழே வந்தால் வாங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எதாவது செய்திருந்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது நல்ல சப்போர்ட் ஏரியாஸில் அதை திருப்பி நீங்கள் விட்டுறதை மறுபடியும் வாங்கி கூட நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய புது முயற்சியில் இறங்கிறதுக்கு தயார்படுத்திக்கலாம். போன வாரம் நான் வெறும் நிஃப்டி வீடியோ மட்டும்தான் போட்டேன். இந்த இம்பேக்ட் இருக்குங்கிறது போன வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டே நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்ததுனால நான் ஸ்டாக் வீடியோஸை எதுவுமே போடலை. இது என்னுடைய தேர்வு தான் நான் உங்களுக்கு பகிர்றேன். ஸோ நானே செய்ய மாட்டேன்னு நினைக்கும்போது அடுத்தவங்களுக்கு அதை பகிர்றது அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று போடணும்னு நான் செய்ய மாட்டேன். ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்கள். இன்னமும் இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் யூஎஸில் இருக்கிறதுனால அமைதியாக இருந்து நல்ல இறக்கம் கிடைக்கும்போது அந்த சப்போர்ட் ஏரியாஸில் எங்கேயாவது மார்க்கெட் டர்ன் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இறக்கம் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் திருப்திக்கு நீங்கள் செய்கிறதுக்கு செய்யலாமல் ஒழிய டைரெக்டாக புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல கொண்டு போகாமல் அடுத்த வாரம் மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை அறிந்து நம்ம நிதானமாக செயல்படுறது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 10 தேதிக்கு மேலே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு ஒவ்வொரு கம்பெனியும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியினுடைய ரியாக்ஷனும் மார்க்கெட்டில் நமக்கு இன்னொரு முக்கியமான பகுதியாக மாறும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மார்க்கெட்டை அணுகுங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இந்த வாரத்திலே வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.